இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்துபைரவி சீரியலோட இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எபிசோடு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, காலில் விழுந்துட்டான் அப்படின்ட்டு இருக்க நீ எங்கள் வீட்டு குலசாமி உன்னை இப்படி துரோகம் பண்ணி ஏமாற்றிட்டேன்னு உனக்கு என்ன இப்போ டைவர்ஸ் வேணுமா? நீ என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு தாராளமாக வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கும் எனக்கும் தகுதி, உன்னை கல்யாணம் பண்ணதில் எனக்கு தகுதிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. நான் சுயநலமாக யோசிச்சு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன் உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான் இருக்கேன். இன்னும் இவன் உண்மையாக இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பைரவியும் மனமுருகி அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறமா அவள் யோசிக்கிறா, இவன் இப்படி இருக்கிறானே உண்மையெல்லாம் சொல்லிட்டானே குடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான்ருக்க. அதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு வேறு மாதிரி மாறிடுவா அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் கொண்டு காஃபியை கொடுக்குறா கையில். என்னது இவ இப்படிலாம் காஃபி கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா, டைவர்ஸ் பேப்பரில் கழுத்து போடு அப்படின்ட்டு நிற்கிறா. என்னடி இப்படி நிற்கிற? அதெல்லாம் போதையில் தெரியாமலர்னது அதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க. ஒரு வருஷம் ஆகட்டும், அது வரைக்கும் இதெல்லாம் பேசவே கூடாதுன்னு அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு போயிடுறான் ஆறுமுகன் இருக்க. இன்னொரு சைடு சிந்துவும் சிவாவும் அவங்க ரூம்லேயே நைட்டு படுக்க சொல்கிறான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அப்பா தப்பாக நினச்சிக்குவார், கஷ்டப்படுவார் அப்படிங்கிறனால வேணாம் நீ இங்கே படு அப்படின்னு சொன்னதை அவள் புரிஞ்சுக்கிட்டு, எங்கள் அப்பாவுக்காக நீ இவ்வளோ சரியே நல்ல மனுஷன் டாக்டர் அப்படிங்கமா சொல்ல, நீ ஆனால் யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல அவளுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு சைடு இவ இருக்கிறாள்ல ஸ்னேகா, அவள் ஆப்ரேஷனுக்காக ஒரு ஆப்ரேஷன் வந்திருக்குது. அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சிவாவாக இருந்தால் ஏழை அப்படிங்கிறனால காசே வாங்காமல் பண்ணிடுவார். ஆனால் நம்ம காசு வாங்கிட்டு பண்ணலாம். சரி அது அவன் வர்றான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் காசு வாங்க மாட்டான். அதனால் நானே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்னேகாவே பண்ணுறா. பண்ணதில் தப்பாக பண்ணிடுறா. அவருக்கு ஃபிக்ஸ் இறந்துடுறாரு அப்படின்ட்டு இருக்க. இந்த மேட்ரு சிவாவுக்கு தெரிஞ்சு கட்டில் கத்திட்டு இருக்கான். அவனை சும்மா விட மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் ஆப்ரேஷன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எப்படி அது மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்னேகா தான் இது அவன் நீ பண்ண மாதிரியே இருக்கட்டும், நான் பண்ண மாதிரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் சிவாவுக்கும் தெரிஞ்ச பிரச்சனை ஏறும் அப்படின்ற மாதிரி கூட இருந்தான்ல ஒருத்தன், அவள் இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷனில் ஹெல்ப் பண்ணான்ல, அவனே ஆப்ரேஷன் பண்ண மாதிரி காமிச்சிட்றாங்க. ஸோ ஸ்னேகா செம ஃப்ராடு அப்படிங்கிறது தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது. இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.